ரொம்ப முக்கியமா ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கமருதீனும் பார்வதியும் தான் பேசுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, லைக் பண்றதெல்லாம் பிரச்சனை இல்ல. கமருதீன் என்ன சொல்வாரு, நான் ஒரு 2 பேரும் ஒரு மியூச்சுவலா ஒரு லைக் பண்றோம். எனக்கு உன்னை பிடிக்குது அப்படிங்கிறது தானே பழகுறோம்னு பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, லைக் பண்றது பிரச்சனை இல்ல. ஒன்னு இருக்கு. அது கூட அவங்க எல்லை கோடல் ரொம்ப தெளிவா இருக்காங்க ஜாக்கி. அதாவது என்னன்னா, அவங்களுக்கு ஒரு ஆளா ஒருத்தர் நிக்கணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஆளை தான் அவங்க தயார் பண்றாங்க. ஆனா இவர் தான் வந்து போயிட்டு அவங்க கையில ஏதோ எழுதி காட்டுறது. ஹெச்னு எழுதினாரு. ஹெச்க்கு என்ன அர்த்தம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆமா. ஓகே. ஆமா. அந்த மாதிரி வந்து ஹார்மோனி அதெல்லாம் இருக்குல்ல, அது மாதிரி. ஓகே. ஓகே. சரி. இவர் வந்து என்னன்னா 2 பேருக்கும் வந்து நம்ம 2 பேருக்கும் ஸ்டாண்டர்ட் ஃபார் ஈச் அந்த மாதிரி வந்து ஈச் பர்சனுக்கு வந்து நம்ம 2 பேர் வந்து பேட்டிலுக்காக நிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதோ ஒரு வார்த்தைலாம் பேசினாங்க. பேசிட்டு ஹெல்தி பவுண்டரியா இருக்கணும் அப்படின்லாம் பேசினாங்க. இப்போ அந்த ஹெல்தி பவுண்டரி வந்து ரொம்ப நீட்டா இருக்கணும்ன்றது. ஏன்னா எதா இருந்தாலும் வெளியில போய் வச்சுக்கோ, இந்த மாதிரி ஒரு டெக்கோரம்லாம் வேண்டாம். எஸ், அது ரொம்ப வந்து கெட்ட பேர் ஏற்படுத்திடும் அப்படின்றத பார்வதி சொன்னாங்க ஆக்சுவலி. ஆமா ஆமா. இதுல எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவ்வளவு விஷயங்கள் பேசுறாங்க இல்லையா பார்வதி. இப்ப இதே பார்வதி என்ன பண்ணுவாங்க, மறுநாள் காலையில நான் இல்லாதப்ப என்ன பத்தி நீங்க இந்த வீட்டுல பேசுறீங்க அப்படின்னா, நாகரீகம் உங்களை மாதிரி நாகரீகம் இல்லாதவங்களுக்கு அவர் சட்டை இல்லாம பண்றது எவ்வளவு பெட்டர் அப்படின்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அதேதான் முத நாள் என்ன சொல்றேன், அன்வான்டட் டச்னு வந்து ஒரு வார்த்தை எடுத்து வந்து அவங்கதான் கடைசியில பார்த்தா இவங்க வந்து காலெல்லாம் தூக்கி அவர் மேல போட்டுட்டு வந்து எல்லா வேலையும் இவங்க பண்ணிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்றாங்கன்னா, நீ அங்கே நில்லுன்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, அவர் தப்பா பண்ணாருன்றதையும் ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னு சொல்ல வரேன் நான். அவர்கிட்ட வந்து ப்ரொஜெக்ட் அதுதான் ஜாக்கி. இப்ப நான் இல்லாதப்ப நீங்க பேசினா நாகரிகமான்னு கேட்டா, நீங்க கூட தான் கமருதீன் இல்லாதப்ப கமருதீனை பத்தி பேசுறீங்க. அது நாகரிகமா? உங்களுக்கு தெரியாத நாகரிகமா அடுத்தவங்களுக்கு தெரியாம இருக்கு. எப்பவுமே இவங்க மறந்துடுறாங்க. முத நாள் பேசுறத மறுநாள் மறந்துடுவாங்க போல இருக்கு. முத நாள் நைட் இவர்கிட்ட கமருதீன் பேசுறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னங்க சொன்னாங்க, இன்டிமிடேட்டா இருக்குது, கண்ணை உறுத்துது அப்படின்னு சொல்லிட்டு அது தப்பு அடுத்த செகண்டே மாத்தி சொல்றாங்க ஆக்சுவலி. புரியுதுங்களா? சோ அதுதான் மேட்டர். சொல்லுங்க.